நாகரத்தினம் தங்களின் வாழைத் தோட்டத்திலிருந்து திரும்பி வரும்போதெல்லாம் அவரது மாமனார் இலையின் நிறம் அல்லது செடியில் பார்த்த பூச்சிகளின் எண்ணிக்கை பற்றி கேள்விகள் கேட்பார். தனது மாமனாரின் இந்த தனித்துவமான அணுகுமுறைதான் தன்னை ஒரு கூர்மையான விவசாயியாக மாற்றியுள்ளது என்பதை அவர் பல வருடங்களுக்கு பிறகு புரிந்து கொண்டார். இன்று வாழை விவசாயத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க நாகரத்தினத்திற்கு அந்த முக்கியமான கற்றல்களே உதவிகரமாக இருக்கின்றன. அவர் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட SBFPC-யின் உறுப்பினராக உள்ளார். இந்த குழுவில் 850 பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இவர்கள் பெரும்பாலோர் தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் வாழை சாகுபடி செய்பவர்கள். SBFPC-யின் தனித்துவம் என்னவென்றால், தலைமை நிர்வாக அதிகாரி தவிர அனைத்து உறுப்பினர்களும் அல்லது பங்குதாரர்களும் பெண்கள். திருச்சி மற்றும் நாட்டின் பிற வாழை உற்பத்தியில் முன்னிலையில் உள்ள பகுதிகளில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் சமநிலையற்ற பயன்பாடுகள் வாழை உற்பத்திக்கு பெரும் சவாலாக இருந்து வருகின்றன. மிகவும் தேவையான மற்றும் குறைந்த அளவில் தேவைப்படும் ஊட்டச்சத்துக்கள் இரண்டும் பயிர் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் வாழை சாகுபடியில் விவசாயிகள் பெரும்பாலும் மிகையாக தேவைப்படும் ஊட்டச்சத்துக்களான மேக்ரோ நியூட்ரியன்ஸுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றனர். இதனால் விளைச்சலின் தரம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்ய விவசாயிகளுக்கு உதவுவதற்காக திருச்சி தலைமையிடமாக கொண்ட ICAR தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் பனானா சக்தி என்ற நுண்ணூட்டச்சத்து கலவையை உருவாக்கியுள்ளது. மண்ணில் நேரடியாகவும் இலைகள் மீதும் தெளிக்க ஏற்ற இந்த நுண்ணூட்டச்சத்தை தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநில விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த கலவையை பயிரில் 3வது, 4வது, 5வது, 6வது மற்றும் 7வது மாதங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். திருச்சி அண்டநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த நாகரத்தினம் மற்றும் பிற விவசாயிகள் இந்த நுண்ணூட்டச்சத்தை சில வருடங்களாக பயன்படுத்தி வருகின்றனர். பனானா சக்தி உற்பத்தி பண்றதுனால நிறைய விவசாயிகளுக்கு தெரியாம இருந்துச்சு. இந்த இடத்துல இது மாதிரி ஒரு நுண்ணூட்ட சக்தி இருக்குங்கிறது தெரியாம இருந்துச்சு. இப்ப நாங்க இங்க உற்பத்தி பண்றதுக்கு அப்புறம் இதை விரும்பி வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. நல்லா இருக்கு, ஒரு டைம் அடிச்சுட்டு வாழை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்குறவங்க நிறைய பேர். ஏன்னா அங்க திருச்சியில தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துல ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். இதுனா நம்மளுக்கு பக்கத்திலே கிடைக்குதுன்னு இங்கே வாங்கிட்டு போறாங்க. அது இல்லாம பக்கத்து மாநிலத்துக்கும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான வாய்ப்பு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் புதுமை முயற்சி மூலம் உருவானது. இதன் விளைவாக NRCB-யுடன் இணைந்து நாகரத்தினம் உட்பட SBFPC-யின் மேலும் 3 பெண் உறுப்பினர்களுக்கு பனானா சக்தி நுண்ணூட்டச்சத்தை தயாரிப்பதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. பனானா சக்தி உற்பத்தியை விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் ஜனவரி 2023 முதல் செய்ய தொடங்கியது. ஜனவரி 2023 முதல் டிசம்பர் 2023 வரை SBFPC 1357 கிலோ நுண்ணூட்டச்சத்தை விற்று 2,71,400 ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. பொருளாதார ரீதியான நன்மைகளை தவிர SBFPC உறுப்பினர்கள் களத்தில் காணப்படும் நேர்மையான விளைவுகளால் மகிழ்ச்சியும் ஊக்கமும் அடைந்துள்ளனர். வனசக்தி யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஏக்கருக்கு 2000 டன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஆவரேஜாக நம்ம வனசக்தி யூஸ் பண்ணாத ஃபீல்டுக்கும் பண்ண ஃபீல்டில் ஒரு சராசரி 10 கிலோ கிடைக்கும். இதே வனசக்தி யூஸ் பண்ண ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெகுலர் ருட்டீனாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தாருக்கு 12 கிலோ கிடைக்கும். அதாவது ஒரு தாருக்கு 2 கிலோ எக்ஸ்ட்ரா. ஒரு ஏக்கருக்கு 1000 மரம் அப்படி கணக்கு வச்சோம்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு மொத்தமாக 2 டன் எக்ஸ்ட்ரா, அதாவது 2000 கிலோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பனானா சக்தியால் கிடைத்த மற்றொரு முக்கிய நன்மை உள்ளீடு செலவுகள் மற்றும் நோய்கள் குறைந்ததுதான். இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். ஒரு வாழை மரம் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக ரூபாய் 200 வருமானம் வழங்கக்கூடும். அந்த அடிப்படையில் 200 செடிகள் தண்டு தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டால் கூட விவசாயிக்கு ரூபாய் 40,000 வருமானம் கிடைக்கும். பல நன்மைகள் இருந்த போதிலும் பனானா சக்தியை பெரிய அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் SBFPC-க்கு சவால்கள் இருந்தன. பனானா சக்தியின் சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனையை வலுப்படுத்தவும், பிராண்ட் மேம்பாடு செய்யவும்
தயாரிப்பு பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும், விநியோக வலையமைப்பு மற்றும் சந்தை இணைப்பை மேம்படுத்தவும் SBFPC டிரான்சிட்டி டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆதரவை நாடியது. மேலும் அண்டநல்லூர் கிராமத்தின் கண்டுபிடிப்பான பனானா சக்தியால் கிடைத்த மற்றும் ஒரு மாற்றம் விவசாய நடைமுறைகளில் பாலின சமத்துவமாகும். SBFPC நல்ல வருமானம் ஈட்டினாலும் ஒரு விவசாயி உற்பத்தியாளர் நிறுவனம் மைக்ரோ நியூட்ரியன் தயாரிப்பு மற்றும் விற்பனை மட்டுமே நம்பி நிலைத்திருக்க முடியும் என பார்க்கும்போது சில சவால்கள் உள்ளன. இப்போ நம்ம வாழை அறுவடை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாழை மரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா விவசாயியும் பொதுவானது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வெட்டி அந்த வயல்லே போட்டுருவாங்க. ஏன்னா மக்கி போகிறதுக்காக, இல்லை சில பேர் எரிச்சிருவாங்க. நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்? வாழைனாலே வாழை வைக்கும் பயிர் வாழைன்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் இருக்குது. நம்ம ஏன் அப்படி பண்ணலாம்? அதுக்கு பதிலாக வேல்யூ எடிஷன் பண்ணலாம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ரோப், எக்கோ கிரீன் ஆகிய நிறுவனங்களின் பயிற்சி மற்றும் யுனைடெட் வே சென்னையின் ஆதரவுடன் பெண்கள் விரைவில் ஆர்டர்களை எடுக்க தயாராகி வருகின்றனர். இந்த கூடுதல் நடவடிக்கைகள் அனைத்தும் வாழை தோட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வாழையிலிருந்து லாபம் பெறுவதற்காக காத்திருக்கும் அந்த ஒரு வருட காலத்தில் FPC உறுப்பினர்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரமாக இருக்கும். வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமா எங்களுக்கு நாங்க நிறைய இடத்துக்கு ஸ்டாலுக்கு போயிட்டு இருக்கோம். திருச்சி, சென்னை, மதுரை அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு ஸ்டால் போயிட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா அவுட்லெட்ல வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதுல நல்ல வருமானமும் வருது. எங்களுக்கு அந்த உற்பத்தி பண்றவங்களுக்கு, எங்களுக்கு பின்னி கொடுக்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் ஒரு இதா இருக்கு எங்களுக்கு. நாகரத்தினம் மற்றும் மற்ற FPC உறுப்பினர்கள் சந்தைப்படுத்தல் மற்றும் விழிப்புணர்வை அதிகரிப்பதன் மூலம் எதிர்வரும் மாதங்களில் விவசாயிகளிடையே வாழை சக்தியின் பயன்பாடு அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். ஆனால் SBFPCயில் இத்தனை உறுப்பினர்கள் இருப்பது போன்ற நிலையில் இந்த முயற்சி நீடிக்கக்கூடியதா என்ற கேள்வி எழுவது இயல்பானதே. மாறாக நாகரத்தினம் இதனை ஒரு வாய்ப்பாகவே பார்க்கிறார், சவாலாக இல்லை. அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் உண்மையில் ஒரு பலமாக அமையும் என்றும், உற்பத்தி, சந்தைப்படுத்தல் மற்றும் பகிரப்பட்ட அறிவுக்கு ஒரு வலுவான வலையமைப்பை உருவாக்கும் என்றும் அவர் நம்புகிறார். இந்த கூட்டு முயற்சி இறுதியில் தங்கள் நிறுவனத்தின் நீண்ட கால சாத்தியக்கூறுகளுக்கு பங்களிக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வீட்டில் வந்து மாமியார் மருமகளே ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் எப்படி இருக்கோன்னா, ஒரு சாம்பார் வைக்கணும்னா எல்லா சுவையும் சேர்ந்தாதான் அது சாம்பார் மனமாக மணக்கும். உப்பு, புளி, காரம் இதெல்லாம் சேர்த்தாதான் அது. ஆனால் தனித்தனியாக இருந்தால் யாராலையும் சாப்பிட முடியுமா? உப்பை தனியாக சாப்பிட முடியுமா? காரத்தை தனியாக சாப்பிட முடியுமா? புளியை தனியாக சாப்பிட முடியுமா? ஆனால் சாப்பிட முடியும். அது எல்லாம் ஒன்றா கலக்கையில் பார்த்தா அது ஒரு சுவையான சாம்பார் ஆயிடுச்சு. அதே மாதிரியே தான் எல்லாரும் தனித்தனியாக இருந்தாலும் ஸ்ரீரங்கம் பனானா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ருசியாகவும் மாறிட்டோம், அழகாகவும் மாறிட்டோம், தலை ஓங்கி நிற்கிறோம். பனானா சக்தி மைக்ரோ நியூட்ரியன்களை எளிதில் கிடைக்க செய்வதற்கான ஒரு முயற்சியாக தொடங்கியது இப்போது வாழை சாகுபடி முறையை மாற்றியமைக்கும் ஒரு பெரிய முன்னெடுப்பாக மாறி வருகிறது. மெதுவாகவும் சீராகவும் பனானா சக்தி வாழை சாகுபடியிலும் பெண் தொழில் முனைவிலும் ஒரு புதிய வளர்ச்சி கதையை விதைத்து வருகிறது.